வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காய் ஒரே ஒரு வாழைக்காய் பெரும்பாலும் போட மாட்டாள் சாம்பாரில், திருவாதிரைக்கு மட்டும்தான் போடுவா. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமேங்கிறதுனால ஒன்று சேர்த்துட்டேன். முருங்கைக்காய், வாழைக்காய், வேணும்னா ஒரு பாதி பல்லாரி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி புளிப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பிடிச்சிட்டு ஒப்பு உரப்பாக இருக்கும். ஒரு பல்லாரி, இந்த காய்கறிகளுக்கு இருந்தால் 2 போட்டுக்கலாம். போட்டு முதல்ல என்ன பண்ணால் கடுகு பெருங்காயம் வெள்ளை தாளித்து விட்டு அதில் புளியை நல்லா கரைச்சி வச்சு அதில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதில் மிளகாப்பொடி, சாம்பார் பொடியும் தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இது சுண்டணுன்னே ஒரு ஏனத்தில் பருப்பு வச்சுட்ருக்கேன். நல்லா கதையை போட்டிருக்கேன், அதுக்கு தேவையான பருப்பு அதையும் அதில் போட்டு ஆட் பண்ணலாம். அருமையான சாம்பார் சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கும்பகோணம் சமையல் ஸ்பெஷல் காமிக்கிறாங்க. கும்பகோணம் ஸ்பெஷல் சமையலோட வெஜிடபிள் சாம்பார். தேங்க்யூ. பார்த்துட்டு எல்லாருக்கும் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்கள். தேங்க்யூ.